ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் த வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் த வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 10. ஆல்மா உள்ளோரியோ தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்மா மூஞ்சில ஐரிஸ் கிறக்கி வைக்கிற மயங்க வைக்கிற டிவைஸ் யூஸ் பண்ணி இவங்களே மயங்கி விழுந்து கிடக்குறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ லோரி எழுப்பவோ அச்சா மேடி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்மா இப்ப எந்திக்கவும் அவ மூஞ்ச பார்த்துட்டு லோரி சிரிக்கிறா. ஐரிஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஆல்மா கேட்கவும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறா. இப்போ அவங்க ஃபோக்கியா அப்படிங்கிற சிட்டிக்கு வராங்க. டிமானிக் மேஜிக்கல் சிக்னேச்சரை என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி லோரி கேட்கவும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. மொத்தமா இந்த இடத்துல 32 டீமன்ஸ் இருக்கு. ஹியூமன் உருவத்துல இருக்கிறதுனால தான் உனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா டீமன்ஸ் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குது, அதுங்கெல்லாம் ஒத்துமையா இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இதுங்கெல்லாம் டெமி டீமன்ஸ், இதுங்க கொஞ்சம் வீக்கானது, இதுங்களால அதிக மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எப்பவுமே குரூப்பா ஒத்துமையா தான் வாழும். என்ட்ரன்ஸ் வழியா கண்டிப்பா உள்ள போக முடியாது, வேற ஒரு வழி இருக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். டீமன்ஸ் வந்துட்டு போகிறதுக்காக இந்த சீக்ரெட் வழி இருந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது டைரக்டா சிட்டியோட சென்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள கூட்டிட்டு போறான். இது அவங்களோட சர்வர் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு எலிய பார்த்து பயந்து லோரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. சாரி பண்ண பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆல்மா கலாய்க்கிறா. அச்சோ சாரி மேடி தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். வெயிட் பண்ணுங்க, ஒரு டீமன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணி பாக்குறான். ஒரே ஒரு டீமன் தான் இருக்கு, நம்ம அதை போட்டு தள்ளி இல்லாமன்னு கேட்கவோ இல்ல வேண்டாம், அது முன்னாடி வழியாவே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப சவுத்துக்குள்ள நம்ம ஹீரோ போறான். மேடி எப்படி இதை பண்றான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுத்தாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணவோ இப்ப அந்த டீமன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இப்ப வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே எப்படி அசையாம நிக்கணும் அவங்க பாக்குறாங்க. என் மேஜிக்கை வச்சு இதோட பிரெயின் நான் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு இதோட சென்சஸ் எதுவும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். ஐரிஸ் அவன் மூஞ்சில இருக்கலாமான்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ திட்டுறான். இப்ப அவங்க எல்லாருமே டைரக்டா அந்த சிட்டியோட சென்டருக்கு வராங்க. அந்த காணாம போன அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே அந்த சிட்டிக்குள்ளதான் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க பிரெயினை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒருத்தனை பிடிச்சி செக் பண்ணி பார்க்கறான். தாட் பேரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல இந்த டீமன்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. இதை யூஸ் பண்ணா ஹியூமன்ஸ் யோசிக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை மட்டும் தான் செய்வாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஹியூமன்ஸ் எல்லாரையும் வேலை பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அவங்க எல்லார் மேலேயும் தாட் பேரலிசிஸ் மேஜிக் டீமன்ஸ் யூஸ் பண்றாங்க. உள்ள என்ன நடக்குன்னு நம்ம போய் பார்ப்போம், நம்மளும் அவங்களே மாதிரியே நடந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன்ஸோட ஸ்பெல்ல நாலிஃபை பண்ற மாதிரியான ஒரு மேஜிக்கை இவங்க மேல ஃபர்ஸ்டே போட்டு வச்சிருந்தான். நீங்க எல்லாருமே சேஃப் தான், பட் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்களும் அவங்களே மாதிரியா நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெர்ஃபார்ம் பண்றாங்கிற பேர்ல ஐரிஸ் தடிக்கி விழுந்துருதா. ஹே உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு டீமன் போடி வரவோ போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். தாட் பேரலிசிஸை ஓவர் டோசேஜ் கொடுத்தா இப்படிதான் நடக்கும் நான் ஃபர்ஸ்டே எதிர்பார்த்தது தான். சரி இது நார்மல் தான், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருந்தாரு. ஐரிஸ் சூப்பரா ஆக்டிங் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஆல்மாவில் லோரியோ டெலிபதி மூலியமா சொல்றாங்க. நான் உண்மையிலேயே தெரியாதனமா தட்டி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுவும் நல்லதுக்கு தான் அவங்க நம்பிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து பார்த்தா அவங்க ஏதோ பெருசா கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இந்த கல்ல அவங்க எதுக்காக கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கவும் இந்த மேஜிக் ஒரு பியூர் கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு எக்ஸ்ப்ளோஷனை மேக் பண்ணலாம். ஒரு கிங்டமையா அழிக்கிற லெவலுக்கு இவங்க ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸை இவங்க கலெக்ட் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு லோரி கேட்கறா. கண்டிப்பா நம்ம இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, இதை நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க ரெடி தான் அப்படின்னு ஆல்மா சொல்றா. இப்போ அவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. மொத்தமா 32 டிமன்ஸ் இருக்கு, அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம ஹீரோ லொகேட் பண்றான். இந்த டெமி டிமன்ஸ் எல்லாம் ஒத்துமையா வேலை பார்க்குங்கிறதுனால எல்லாரோட சென்ஸோ கனெக்ஷன்லயே இருக்கும். நம்ம ஒரு டீமனை அட்டாக் பண்ணா கூட மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ ஒரே நேரத்துல நம்ம எல்லாத்தையும் அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கறா. ஒரே நேரத்துல 32 டீமன்ஸ் கூட சண்டை போடணும்னா நம்ம செத்துருவோம், பட் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ டீமன்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுது. ஏரியா 52ல ஒரு மேஜிக்கல் சிக்னேச்சர் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ் வந்துட்டு அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்றான். உடனே டக்குன்னு நிறைய டீமன்ஸ் அந்த இடத்துக்கு போகுது. ஏரியா 51 கிளியரா தான் இருக்கு, ஏரியா 52 கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஐரிஸை பார்த்துட்டு 2 டீமன்ஸ் அதை படிக்க போவோம். டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அதுங்களை கொண்டுதான். என்ன நம்ம ஆளுங்களை யாரும் அட்டாக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் அந்த லொகேஷனுக்கு போகுது. பார்த்தா அவங்களையும் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கொண்டுதான். அதுங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டுதாங்கிறதுனால அந்த பாஸ் டீமனுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறதே தெரியல. இந்த இடத்துல தான் நம்ம பிளான் ஆரம்பிக்க போறோம். ஐரிஸோட மேஜிக்கல் சிக்னேச்சரை நான் கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ரிமூவ் பண்ண உடனே ஒரு பவர்ஃபுல்லான சிக்னேச்சர் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாருமே ஐரிஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் அவங்களை கொண்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன மட்டும் ஏன் எப்பவும் டிஸ்ட்ராக்ஷனாவே யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஐரிஸ் கேட்கறா. ஏன்னா ஐரிஸ் ஒன்னால மட்டும் தான் அது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே பாஸ் அப்படின்னா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றா. சோ இப்போ எல்லாருமே ஐரிஸை தான் துரத்தி போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மத்த டீமன்ஸை கொண்டுதான். ஐரிஸை போயிட்டு ஒரு டீமன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணா அந்த ஸ்வாடு தூள் தூளா போகுது. உடனே ஐரிஸ் அவனை கொண்டுதா. இன்னொரு டீமனை நம்ம ஹீரோ வந்து கொண்டுதான். பாத்தீங்களா பாஸ் நானும் ஒன்னு கொண்டுட்டேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் நல்ல வேலை பண்ண, இதை அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 13 பேரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டாச்சு. ஆல்மா லோரி உங்க ஜாப் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டீமன் மேல மானாஸ்டோனை தூக்கி போட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த பிளாஸ்ட் அதை கொள்ளாது, ஆனா நான் அதை யூஸ் பண்ணி அதுங்களை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதுங்களை கொண்டுதான். ஒரே ஒருத்தங்க தான் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுனால பாஸ் மத்த இடத்துல ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க, பாம்ஸ் வெடிக்குது அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுது. அதுங்க ஒத்துமையா
கம்யூனிகேட் பண்ணி செயல்படுறது ஏன் நம்ம ஹீரோ அதுங்களுக்கு எதிராக திருப்பலாம் ட்ராப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மற்ற டீமன்ஸ் எல்லாம் சென்ஸ் பண்ணி பாக்குது. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப்ஸுமே இல்ல. ஆல்மா லோரி உங்களை கன்சீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் அப்படி பண்றதுனால ஆல்மாவும் லோரியும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த டீமன்ஸ்க்கு தெரியல. எந்த ஒரு ட்ராப்ஸும் இல்ல, நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸ் வந்து இப்ப போக ஆரம்பிக்குது. பட் திரும்பவும் இவங்க பிளாஸ்ட் பண்றதுனால திரும்பவும் ஆழ்ந்து இறந்துட்டு இருக்காங்க. இதை இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஸ் டீமன் யோசிக்கிறான். பாஸ் ஒருவேளை இது நம்மளால சென்ஸ் பண்ண முடியாத ஏதாவது ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மற்ற டீமன்ஸ் கேட்குவோம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாஸ் டீமனே டைரக்டா களத்துல இறங்குறான். உங்ககிட்ட மட்டும் டீம் ஒர்க் இல்ல டீமன்ஸ், எங்க கிட்டயோ டீம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு முக்காவாசி டீமன்ஸை கொண்டுதான். இன்னும் பேலன்ஸ் 10 டீமன்ஸ் தான் இருக்கு. இறந்து போன ஒரு டீமனோட பாடியில 2 மேஜிக்கல் சிக்னேச்சர் இருக்கு. எல்லாருமே இப்போ ஒரே இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, இன்னொருத்தன் மறைஞ்சிருந்து தாக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் சொல்றான். எல்லா டீமன்ஸும் இப்போ ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, 10 டீமன்ஸ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஒருத்தங்களை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொருத்தன் மறைஞ்சிருந்து தாக்குறான். நம்ம ஒத்துமையா இருந்தா அவங்களால நம்மளுக்கு எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்றாங்க. நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஒத்துமையா இருப்போம். மானாஸ்டான்ஸை யூஸ் பண்ணி சிட்டில பாதிய பிளாஸ்ட் பண்ணியாச்சும் அவங்களை கண்டுபிடிப்போம். இப்போ வேலை பார்க்குற மனுஷங்க போனா கூட இன்னும் நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அப்படின்னு அந்த பாஸ் டீமன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு டீமனை பின்னாடி வட்டப்போ நீ தான் அந்த அசாசினா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் கேக்குது. பார்த்தா கியோவா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். இந்த மேஜிக் சிக்னேச்சர் இது கியோவா அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கியோவாவும் பரவாயில்லாம டீமன்ஸ் எல்லாத்தையும் கொள்றான். இன்னும் பேலன்ஸ் 5 டீமன் தான் இருக்கு. ஆனா அந்த டீமனுமே ஸ்ட்ராங்கா இருந்து கியோவாவை அட்டாக் பண்ணிடுது. நான் அவ்வளவு ஈஸியில தோத்து போயிட மாட்டேன் அப்படின்னு கியோவா சொல்றான். இப்ப எல்லா டீமன்ஸும் அவனை சுத்தி விளக்குவோம். நம்ம ஹீரோ போயிட்டு 2 டீமன் கொண்டுதான். இவன் யாரு புதுசா அப்படின்னு சொல்லி மத்த டீமன் ஷாக் ஆகுது. ஐரிசாவா ஸ்பியரை வீசுறா. இப்ப நம்ம ஹீரோ மத்த 3 டீமன்ஸையும் கொண்டுதான். ஆமா, நான் உன்னை சும்மா நிக்க தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி சும்மாவே நிக்கிறது போர் அடிச்சுப்பா, அதான் நானும் களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு வா சொல்றா. இப்போ அந்த பாஸ் டீமன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. கியோவோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த டீமனுக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த டீமன் கியோவாவை அட்டாக் பண்ணிடுது. மத்த டீமன்ஸை விட இந்த டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது பார்த்து ஜாக்கிரதை நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத மேடியஸ், நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். ஒன்னு கொண்டுட்டு அடுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுவோம். மேடியஸ், நீ இதுல தலையிடாத, வேடிக்கை மட்டும் பாரு, இந்த டீமனை நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கியோவா சண்டை போடுறான். அவன் மேஜிக்கல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என் புக்கை அவன் ரீட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கியோவா தான் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கான், போங்கதா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவோம். ரிகால் தண்டர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றான். அதான் அந்த டீமனை வெட்டுது. பட் அந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணா அவனுக்கும் சேர்த்து தான் அடிப்படும். இவனுக்கும் சேர்த்து தானே இதுல அடிப்படும். இதையா இவன் யூஸ் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்போ அந்த டீமன் டென்ஷன் ஆகி கியோவாவை அட்டாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாமான்னு போக வேண்டாம், நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கியோவா அதே அட்டாக்கே திரும்ப யூஸ் பண்றான். கியோவா அவனோட லிமிட் அடைஞ்சிட்டான், எதுக்கு மேல அவன் சண்டை போடுறது கஷ்டமே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவோம். ஆமா, உன்னோட கதையை முடிக்க அப்படின்னு கியோவா சொல்றான். இப்போ அந்த டீமனும் அதோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணுது. கியோவாவும் அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். 2 பேரும் இப்போ ஒரே நேரத்துல போயிட்டு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், கியோவாக்கு அடிபட்டிருக்கு. ஆனா அந்த டீமன் தோத்து போய் கீழே விழுந்துருது. எஸ் அப்படின்னு சொல்லி கியோவா கத்திக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருதான். பரவாயில்ல, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறான். ஆனா என்னால இப்ப என் உடம்ப கொஞ்சம் கூட அசைக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். நான் வேணா இவனை ஹீலிங் பண்ணவான்னு லோரி கேக்குறா. பார்த்தா இன்னும் இந்த டீமன்ஸ் ஆகல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மத்த எல்லா டீமன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் இந்த டெமி ஹியூமன்ல இருக்கிற லீடர் ரொம்பவுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நீங்க எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.